ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறதை எண்ணி நினைத்து ஆண்டவரை நாம் கைகளை தட்டி படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா 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 தோல்வி இல்லை, அல்லேலூயா அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சொல்லுவோம் எல்லாரும். இன்று ஆக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவி செய்கிற என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் தந்து என்னை நடத்துகிற அற்புதமானவராக இருக்கிறார். ஆண்டவரை சொல்லி எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுவோம். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம். ஓ ஹல்லேலூயா. ஓ இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். ஓ இன்று ஆக மகிழ். சந்தோஷமாய் சொல்லி கர்த்தரை உயர்த்தி எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோம். ஓ இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நீதிமான்களுடைய சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கும். ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நாளில் வெற்றி குரலோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. சொல்லுவோம். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஓ நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல். சொல்லுங்க. நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவன் படைத்த ஓ எஸ் ஆக மகிழ்வோம். ஓ இன்று
மகிழ்வோம் மக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் ஓ அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. ஓ கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவன் படைத்த ஹல்லேலூயா அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஓ இது அகமகிழ்வோம் சந்தோஷமா சொல்லுவோம் மகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்து. எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்கிறார் சொல்லுவோம். துன்ப வேளையில் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவன் படைத்த இன்று அகமகிழ்வோம். ஓ எஸ் இன்று அகமகிழ்வோம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை சொல்லுவோம் எல்லாரும் அல்லேலூயா. அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவன் படைத்த சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு சொல்லுவோம். அல்லேலூயா
எத்தனை பேர் சந்தோஷமா பாடினீங்க இந்த பாட்டை? கர்த்தர் யார் கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. எனக்கு உதவி செய்திடும் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால மனுஷன் என்ன நினைத்தாலும் என் கர்த்தர் அதை ஒண்ணுமில்லாமல் பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து பல முயற்சிகளை எடுத்த போதும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமாய் இருந்ததுனாலே அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு இஸ்ரவேல்களாய் இருக்கிற நீங்களும் நானும் நமக்கு விரோதமாய் 1000 காரியங்கள் எழுப்பப்படும், பல விரோதமான செயல்கள் எழுப்பப்படும். ஆனால் என்னுடைய நம்பிக்கை எனக்கு உதவிடும். என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே எவரும் என்னை ஒன்றும் செய்யவே முடியாது. ஏன்னா கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது கர்த்தர் செயலுங்க. நம்ம நினைச்சிடக்கூடாது ஏதோ நம்ம ஏதோ சாதிச்சிட்டோன்னு. இல்ல இல்ல இல்ல, இது கர்த்தர் செயல். இன்னொரு வாட்டி சொல்லுங்க நல்லா, கர்த்தர் செயல். இந்த உலகத்துல எந்த மூல முடுக்குல பார்த்து கொண்டிருந்தாலும் நான் சொல்றேன், இது சாதாரண மனிதனுடைய செயல் அல்ல, இது கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய கரம் கூட இருந்ததுனாலதான் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் பலன் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போதே தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். கர்த்தர் நம்முடைய ஆலயத்தோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் 1000 காரியங்கள், எதிர்ப்புகள், என்னென்னவோ எங்க பேர்ல வந்துச்சு. எங்களையும் என்னையும் பாஸ்டர் பரமானந்தையும் உங்க பாஸ்டர் பரமானந்தத்தையும் கூப்பிட்டு பல காரியத்தை விசாரித்தார்கள். நீங்க எப்படி செய்வீர்கள், நீங்கள் எப்படி இதெல்லாம் நடந்தது, என்னென்னவோ கேட்டார்கள். போலீஸ்காரர்கள் கேட்கட்டும், ஆனால் நாங்கள் நினைத்தது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் எங்கள் சபையோடு இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். எந்த மனிதன் நினைத்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன நாள்? சண்டேன்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு தாய்மை நீங்கள் செய்திருக்கிற காரியங்களை நாங்கள் நினைக்கிறோம். அம்மாவை போல ஒருத்தரையுமே பார்க்க முடியாது. நான் எங்கள் அம்மாவை நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய இறந்த நாள். இன்றைக்கு நான் சென்னையில் இருக்க முடியவில்லை, ஆனால் நான் உங்களை பார்ப்பதற்காக நான் இங்கே வந்து விட்டேன். இருந்தாலும் எல்லாரும் இப்போ கல்லறையில் இருக்கிறாங்க, எல்லாரும் போயிருக்கிறாங்க. ஆனால் நான் நினச்சி பார்க்குறது என்னென்னா, என்னுடைய தகப்பன் இறந்து 15 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆனாலும் என்னுடைய தாய் ஒருவராக இருந்து எங்களையும் என் கூட பிறந்த 5 பேர் எல்லாரையும் வழி நடத்தி வந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாய் அப்படி எங்களுக்கு இருக்கிறார்கள். இப்பொழுதும் நான் பாருங்க, அவங்கள மாதிரி புரிஞ்சு கொள்றதுக்கு ஒருத்தராலே முடியாது. தகப்பன் சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தாய் பெண் பிள்ளைகளை மாத்திரம் இல்ல, ஆண் பிள்ளைகளையும் சில நேரத்தில் புரிந்து கொள்கிறார்கள். நேற்றை கூட எங்கள் அம்மா கிட்ட நான் பேசும்போது, நான் இங்கே வந்து இறங்கினேன், திருப்பூரில் வந்து இறங்கணும்னு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சில காரியத்தை நான் சொல்லும்போது, மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய தாய் என்னுடைய நிலைமையை அறிந்து என்னை புரிந்து கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும் எனக்கு செய்தார்கள். அவர்களே புரிந்து கொள்கிறார்கள் என்றால், தாய்க்கு மேலாக ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தாய்மார்களை நாங்கள் ஒருபோதும் மறப்பதில்லை. அவர்கள் செய்கிற தியாகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். நம்முடைய மத்தியில் ஏஞ்சல் இல்லை, அவளும் ஒரு தாயாக இருக்கிறாள். 2 குழந்தையை பெற்றெடுத்து, இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லணும்னா, 3வது குழந்தையும் வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயை இந்த சபைக்கு தந்திருக்கிறார். அவர்களை வளர்த்த பெற்றோர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவங்களும் ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை நினைச்சு. நீங்களும் நம்ம சில நாட்களை வித்தியாசப்படுத்துகிறோம், வித்தியாசமாக நாம் கொண்டாடுகிறோம். இது ஒரு சிறப்பான நாள். தாய்மார்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில், எங்கள் குடும்பம்னா நான் மட்டும் கிடையாது, என்னுடைய மனைவி மட்டும் கிடையாது, பாஸ்டர்மா, சென்னையில் இருக்க எங்கள் குடும்பம் எல்லாருடைய சார்பிலும் உங்கள் எல்லாருக்கும் தாய்மார்கள் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களோடு கூட இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. சிலரால் தாயாக ஆக முடியவில்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள்
திருமணமான பிறகே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தாய் தான். நீங்கள் ஒரு மாதிரி உங்களை நீங்கள் சோர்வுபடுத்தி கொள்ளாதீர்கள். உங்களுக்கும் ஒரு நல்ல விசேஷங்கள், நல்ல காரியங்கள் நிச்சயமாக இந்த வருகிற ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்படாதீங்க. கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. எதுக்கும் வருத்தப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம். கர்த்தரை சந்தோஷமாய் நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு வெற்றியின் தினம்? அதுவும் பாருங்க, தாய்மார்கள் தினத்தன்னைக்கு வெற்றியின் தினம் வருது. எப்படி அது வருது? ஏன்னா தாய்மார்களுக்கு தான் பல சலுகைகள் தருகிறார்கள். எல்லாவற்றையும் தாய்மார்களுக்கு தான் தருகிறார்கள். தந்தை எங்கே போவது என்றே தெரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மனப்பான்மையோடு தேவனை போல நம்மை புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லை. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் இப்பொழுது உயர்த்த போகிறோம். என்னைக்கும் இப்படி ஒரு ஆராதனை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் இன்னைக்கு பார்க்குறீங்க. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது, நிறைய காரியங்களை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவரை உயர்த்துவதற்காக தான், வேற எந்த காரியத்துக்காகவும் அல்ல. ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உணர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம் இந்த காலை வேளையில. என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள போல அரவணைக்க யாரும் இல்லை. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல போல துன்பங்கள் வரும்போதெல்லாம் அதை பனி போல உருகிட செய்கிற தாய் போல இருக்கிற கர்த்தர் கண்மணி போல நம்மை காத்து வந்ததை எண்ணி ஆண்டவரை உயர்த்துவோம். மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் நீர் போதும் போதும் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவர்
போதுமானவராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறார். நீர் போதும் என்றால் அந்த வார்த்தையை வேறு ஒருவர்களுக்கு நாம் சொல்ல முடியாது. நீங்க என் கூட இருக்கிறீங்க, அது போதும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கூடவே சிலர் இருக்கவே முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி எப்பொழுதும் எவரும் எவரோடு கூடவும் இருந்து விடலாம் என்று இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கை அவன் நியமிக்கப்பட்டபடி ஒரு நாள் அவன் இன்னொரு மனிதனை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் இந்த இயேசுவுக்கு நீர் போதும் என் வாழ்விலே என்று சொல்லும்போது, தாய் என்னை விட்டு பிரிந்தாலும், தந்தை என்னை விட்டு பிரிந்தாலும், நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், கணவன் என்னை விட்டு பிரிந்தாலும், மனைவி என்னை விட்டு பிரிந்தாலும், பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிந்தாலும், எவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் இந்த இயேசு நம்மோடு கூடவே இருப்பார். அவர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை நடத்துவார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த இயேசு நம்மை கைவிடாமல் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? இந்த கால வேளையில ஆண்டவரை நம்ம எல்லாரும் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்த தேவன் நீ. எங்களை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட நீர் இடந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை எண்ணி நாங்கள் எல்லாரும், நீர் எங்களை ஒருபோதும் மறந்து போவதில்லை ஆண்டவரே. நாங்க உங்களை மறந்தாலும் நீங்க எங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி இந்த கால வேளையில எல்லாரும் கர்த்தரை ஒரு மனதோடு ஆராதிப்போம். ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசன இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடிசன இருந்தாலும், இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட ஒரு நாவு பத்தலையே. எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள்? ஓ ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நினைச்சு பார்க்கிறீங்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்தவற்றை? எத்தனை பேர் நினைக்கிறீர்கள், யார் என்னை மறந்தாலும் என்னை மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார்? ஹல்லேலூயா. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நெருக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க துடைத்து விட்டதை நான் மறக்கலையே.
Thank you, Jesus. அழகு என்பது வெளி தோற்றத்தில் அல்ல. சிலர் நினைத்துக் கொள்வார்கள், நாம் அழகா இருக்கிறோம், வெளி தோற்றத்தை காண்பிப்பது அல்ல. அழகு என்றால் நாம் இன்றைக்கு பாடியபடியே எங்களை மன்னிக்க கூடாத இடத்தில் இருந்த எங்களை மன்னிக்க வந்த இயேசுவே அழகானவராக இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். அலங்கோலமாய் இருந்த என்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்த போது அதை அழகுபடுத்தினார். இன்றைக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த இடத்தில் நான் எதை யோசித்து பார்க்கிறேன்? என்னை மன்னிக்க முடியாத சில இடத்தில் நான் இருக்கும்போது என்னை மற்றவர்கள் மன்னிக்காமல் செய்ததை நினைத்தே சொல்லி காட்டி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இந்த இயேசு மாத்திரம்தான் என்னை தேடி வந்தார். நீ செய்வதை நான் நினைப்பதில்லை, ஆனால் உன்னை மன்னித்து இனி உன்னோடு கூட இருந்து நீ செய்ய போறும் காரியத்தில் உன் கூட நான் இருப்பேன் என்று சொன்ன ஒரே நல்ல தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். வேற ஒருத்தரையும் சொல்ல முடியாது. பிசாசு சில நேரத்தில் சிலருடைய மைண்டை, சிலர் மனதை புண்படுத்தி கொண்டு நீ இதை செய்தாயே, நீ இதை பண்ணினாயே, நீ இதை செய்தாயே என்று சொல்லி உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தலாம். ஆனால் நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு அவர் தேற்றுகிற ஆண்டவர், அவர் மன்னிக்கிற ஆண்டவர். அவர் உங்கள் பாவத்தை அவர் நினைத்து உங்களை ஒருபோதும் தண்டிக்கிறவர் அல்ல. உங்கள் பாவத்தை ஆழத்தில் எரிந்து விடுகிறவர். உங்கள் பாவத்தை நினைத்து தினந்தோறும் உங்களை குத்தி காட்டி கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் உங்களை மன்னிக்கிறவர். இப்படிப்பட்ட அழகுள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கும்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு, ஆண்டவரே எங்களை மன்னிக்க வந்த எங்கள் அழகே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை தேற்றுகிற தெய்வம் நீர். எங்களை ஆண்டவரே ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் இயேசுவை எங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதை காட்டிலும் ஒரு பாக்கியம், ஒரு மேன்மை ஒன்றுமே இல்லை. இந்த அற்புதமான தாய்மார்கள் தினம் அன்று ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை உருவாக்கின, எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட ஆண்டவரே, நாங்கள் உருவாகும் முன்னவே எங்களுடைய பெயரை சொல்லி அழைத்த தெய்வத்துக்கு முன்பதாக நின்று நாங்கள் உம்மை பணிந்து கொண்டு, உம்மை தொழுது கொண்டு, உம்மை ஆராதிக்கும்படி திருப்பூர் சிட்டி ஏஜி சபை மக்களாய் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உம்மை ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இருப்பீராக, எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய சத்தம் எங்க காதுகளிலே தொனிக்கப்படட்டும். ஆண்டவரே, தேற்றுகிற உம்முடைய வார்த்தை எங்கள் காதுகளிலே தொனிக்கப்படட்டும். இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தை கேட்கும் போதே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே விடுதலை ஆக்குகிற சத்திய வசனங்கள் எங்களுக்கு நேராக புறப்பட்டு வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்று உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மனிதர்கள் கொண்டு வரவில்லை, கர்த்தர் நீரே கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே எப்படி இந்த அரசியல் சூழ்நிலைகள் நடக்க போவது என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், நாங்கள் எந்த அரசியல் தலைவர்களையும் நாங்கள் சார்ந்தல்ல. நாங்கள் சார்ந்திருக்கிறவர், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அவரே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும், அவரே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்க வாழ்க்கைக்கு இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எந்த தலைவர்களையும் சார்ந்தல்ல, உம்மை சார்ந்தவர்களா இன்றைக்கு நாங்கள் பாடினபடியே எங்கள் அழகுள்ள இயேசுவை சார்ந்தவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க